ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரியப்பாடி கிராமத்தில் உள்ள பச்சையம்மன் கோவிலில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோபுரத்திற்கு புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து சென்று குடமுழுக்கு நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். இதையடுத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கரூர் மாவட்டம் ராயனூர் பகுதியில் காமராஜ் என்பவரின் கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காரின் முன்பக்கத்தில் புகை வருவதை கண்ட ஓட்டுநர் காரை சாலையின் ஓரம் நிறுத்திவிட்டு கீழே இறக்கியுள்ளார். இதையடுத்து கார் தீப்பற்றி எரிய தொடங்கியது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்த போதிலும் கார் முழுவதுமாக எரிந்து சேதமடைந்தனர். பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய வனத்துறை அமைச்சர் பொன்முடியை பதவி நீக்கம் செய்யக்கோரி அதிமுகவினர் மதுரையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தலைமையில் திமுக அரசை கண்டித்து நூற்றுக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். ராமேஸ்வரத்தில் செயல்பட்டு வந்த சொகுசு விடுதியின் 60 அறைகளை அந்நிய செலவாணி முறைகேட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கையகப்படுத்தினர். மேற்கு வங்காளத்தை மையமாக கொண்டு இயங்கி வந்த 2 வர்த்தக நிறுவனங்கள் அதிக லாபம் பெறுவதாக கூறி ஏராளமான மக்களிடம் இருந்து முதலீடுகளை பெற்று மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் மோசடியில் ஈடுபட்ட நிறுவனங்களுக்கு சொந்தமாக ராமேஸ்வரத்தில் உள்ள 30 கோடி மதிப்புள்ள சொகுசு விடுதி மற்றும் நிலத்தையும் கையகப்படுத்தினர். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் அரசு மதுபான கடையின் சுவரை துளையிட்டு மர்ம நபர்கள் மது பாட்டில்களை கொள்ளையடித்து சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுபான கடையில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களையும் மர்ம நபர்கள் திருடிச் சென்றதால் கொள்ளையர்களை பிடிப்பதில் காவல்துறையினருக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் வடகரை பகுதிகளில் கிணற்று நீரை பயன்படுத்தி 2ஆம் போக சாகுபடி செய்யும் பணிகளில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். கடந்த ஆண்டு பெய்த பருவமழையால் கண்மாய்களில் நீர் நிரம்பியுள்ளது. முதல் போக சாகுபடியின் நீர் தேவை குறைந்துள்ளதால் கண்மாய்களில் தேக்கி வைக்கப்பட்ட நீர் 50% மட்டும் விவசாய பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டது. இதனை கொண்டு விவசாயிகள் 2ஆம் போகத்திற்கான நெல் நடவு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் நாராயணபுரத்தில் சுடுகாட்டு பாதை இல்லாததால் ஆண்டாள் என்பவரின் சடலத்தை விவசாய நிலம் வழியாக கொண்டு சென்று அடக்கம் செய்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாராயணபுரம் மக்கள் சடலத்தை சாலையில் வைத்து தர்ணாவில் ஈடுபட முடிவு செய்த நிலையில் அவர்களை வருவாய் மற்றும் காவல்துறையினர் சமாதானம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே மயிலாப்பூரில் லோக பகவதி அம்மன் கோயிலில் பங்குனி மாத பரணி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் மக கணபதி ஹோமம், சிறப்பு பகவதி ஹோமம், ஆராட்டு, நாகராஜ பூஜை, குருதி பூஜை மற்றும் பகவதி அம்மனின் உற்சவ புறப்பாடு என திருவிழா 3 நாள் மிக சிறப்பாக நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் பனகுடி பேருந்து நிலையம் எதிரில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே கட்டப்படும் புதிய கட்டிடத்திற்குள் இருந்த 6 அடி நீள நல்ல பாம்பை வள்ளியூர் தீயணைப்பு நிலைய அலுவலர் சந்தன பிச்சை தலைமையில் வீரர்கள் பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். அதையடுத்து அந்த பாம்பு வனப்பகுதியில் விடுவிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தோப்படி மாரியம்மன் எனும் சாரடி மாரியம்மன் கோயில் பங்குனி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கோயில் முன் அமைக்கப்பட்டிருந்த அக்னி குண்டத்தில் குழந்தைகளுடன் இறங்கி ஏராளமான பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். கரகம் எடுத்த பக்தர்களும் காவடி எடுத்த பக்தர்களும் அடுத்தடுத்து அக்னி குண்டத்தில் இறங்கி அம்மனை வழிபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை அருகே கல்லுக்கட்டி தீப்பாஞ்சான் தேவி கோவிலில் 23 ஆண்டு பொங்கல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் நிறைவு நாளில் கோவில் வளாகம் தொடங்கி சாலை ஓரங்கள் வரை நூற்றுக்கணக்கான பெண்கள் பொங்கலிட்டு அம்மனை வழிபட்டனர்.
நாகையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டார். 200க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பில்லாபாளையம் டாஸ்மாக் கடை சுவரில் துளையிட்டு 28,000 ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்கள் மற்றும் 6,000 ரூபாய் பணத்தினை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து விசாரணை நடத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் அவலூர்பேட்டை சாலையில் உள்ள தனியார் பாத்திர கடையின் பூட்டை உடைத்து 20,000 ரூபாய் பணத்தை மர்ம கும்பல் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு பணம் கொள்ளையடிக்கப்பட்டதை கண்ட உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் பேக்கரி கடை முன் இரவோடு இரவாக மதில் சுவர் கட்டப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சோபியா என்பவருக்கு சொந்தமான கடையை டென்னிஸ் என்பவர் மாத வாடகைக்கு எடுத்து பேக்கரி கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடையை ஜெயச்சந்திரசேகர் என்பவருக்கு சோபியா விற்பனை செய்ததாகவும் டென்சியிடம் கடையை காலி செய்யும்படி கூறியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் கடையை காலி செய்யாததால் கடைக்கு முன் சுவர் எழுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. சென்னை வியாசர்பாடியில் 11ஆம் வகுப்பு மாணவியை கர்ப்பமாக்கிய சிறுமியின் உறவினரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிறுமியின் அத்தை மகனான கோகுலுக்கு திருமணம் செய்து வைப்பதாக பெரியோர்கள் உறுதியளித்த நிலையில் இருவரும் தனிமையில் சந்தித்து பேசி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சிறுமிக்கு கருக்கலைந்துள்ள நிலையில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சிவகங்கை அருகே விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்த முதியவரை மீட்டு தனது வாகனத்தில் அழைத்துச் சென்று மருத்துவமனையில் அனுமதித்த துணை காவல் கண்காணிப்பாளருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. மானாமதுரையிலிருந்து சிவகங்கை நோக்கி சென்ற துணை காவல் கண்காணிப்பாளர் கமலக்கண்ணன் சாலையில் அடிபட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த முதியவரை தனது வாகனத்தில் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். முதியவருக்கு உதவிய துணை காவல் கண்காணிப்பாளரின் இச்செயல் பொதுமக்களிடையே பாராட்டை பெற்று வருகிறது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே திருமணத்திற்கு மீறிய உறவில் இருந்த மகளை கண்டித்த தந்தையை தாயும் மகளும் சேர்ந்து கொலை செய்துவிட்டு உயிரை மாய்த்து கொண்டதாக நாடகமாடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எம்பிகே புதுப்பட்டியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் 2வது மகள் தெய்வானை திருமணத்திற்கு மீறிய உறவில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்த சுப்பிரமணியை தெய்வானி தனது தாய் ஈஸ்வரியுடன் சேர்ந்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். கேரள மாநிலம் கொச்சியில் நடிகர் ஷாந்தாம் சாக்கோ படப்பிடிப்பில் தவறாக நடந்து கொள்ள முயன்றதாக நடிகை வின்சி அலோசியஸ் காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளார். இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்த சென்றபோது நடிகர் ஷாந்தாம் சாக்கோ தனியார் விடுதியிலிருந்து தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தலைமறைவான நடிகரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பெண்ணின் கழுத்தில் கத்தியால் தாக்கி பணத்தை கொள்ளையடித்துச் சென்ற இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். வேல்மணி சாந்தி தம்பதியினர் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் தேநீர் கடை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அங்கு தேநீர் குடிக்கச் சென்ற கௌதம் என்ற இளைஞர் சாந்தியின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி பணத்தை பறித்து சென்றதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் கொள்ளையில் ஈடுபட்ட இளைஞரை கைது செய்தனர். விழுப்புரத்தில் விலையில்லா சீருடைகள் தைப்பதற்கு அரசு நிர்ணயித்த கூலியை முறையாக வழங்க கோரி மகளிர் தையல் தொழில் கூட்டுறவு சங்க அலுவலகத்தை உறுப்பினர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். கடந்த ஆண்டு பள்ளி சீருடைகள் தைப்பதற்கான கூலியை 22 ரூபாயிலிருந்து 32 ரூபாயாக உயர்த்தி தமிழக அரசு உத்தரவிட்டது. இந்நிலையில் அதிகாரிகள் அரசு நிர்ணயித்த கூலியை முறையாக வழங்கவில்லை என்று மகளிர் தையல் தொழில் கூட்டுறவு சங்க அலுவலக உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு முடித்த இரட்டையர்கள் பள்ளிக்கு கான்கிரீட் கட்டடம் அமைக்க நன்கொடை வழங்கினர்.
சேத்தூரைச் சேர்ந்த இரட்டையர்களான மதிவிழி, மதிமுகிலன் ஆகிய இருவரும் சேமித்து வைத்த 5000 ரூபாய் பணத்தை தங்கள் பள்ளி கட்டடத்தை கான்கிரீட் மேற்கூரையாக மாற்றும் பணிகளுக்காக தலைமை ஆசிரியரிடம் நன்கொடையாக வழங்கினர். மேலும் ஆசிரியர்களுக்கும் உடன் பயின்ற மாணவர்களுக்கும் நினைவு பரிசுகள் வழங்கி மகிழ்ந்தனர். மதுரை மாவட்டம் உத்தபுரம் கிராமத்தில் முத்தாளம்மன் மற்றும் மாரியம்மன் கோவில்களின் நடை திறப்பு விவகாரம் குறித்து நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவை எதிர்த்து அரசு தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து திருவிழாவின் அனைத்து சமூகத்தினரும் வழிபட அனுமதிக்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதிகள் கோவில் நிர்வாகம் பதிலளிக்க உத்தரவிட்டனர். உதகை அடுத்த சோளூர் கிராமம் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் நள்ளிரவில் ஒற்றை காட்டு யானை உலா வந்த சம்பவம் அப்பகுதியினரிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இரவு நேரம் என்பதால் பொதுமக்கள் யாரும் வெளியே வராத நிலையில் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. இதையடுத்து ஒற்றை காட்டு யானையை உடனடியாக பிடிக்க வனத்துறையினருக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மனைவியின் சகோதரரை கொலை செய்தவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. வெங்கபாளையத்தைச் சேர்ந்த கார்த்திகை செல்வனுக்கும் அவரது மனைவிக்கும் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்தது. இந்நிலையில் கார்த்திகை செல்வன் தனது மனைவியின் சகோதரர் முருகேசனை கத்தியால் குத்தி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கார்த்திகை செல்வனுக்கு ஆயுள் தண்டனையையும் 16,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார்.